மூச்சு நின்ற நபர் திடீரென உயிர் பிழைத்து வந்த சம்பவம் தான் அங்கிருந்த பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அவர் உயிர் பிழைத்தது எப்படி, கடற்கரையில் நடந்தது என்ன பார்க்கலாம். தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாரே. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு சென்றனர். முருகனை தரிசிக்க சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரன் என்ற 55 வயதான நபர் ஒருவர் தனது குடும்பத்தினருடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு கடல் அலையின் சீற்றம் அதிகமானதால் கடலுக்குள் மூழ்கி தத்தளித்துள்ளார். இதனை பார்த்த அவரது உறவினர்கள் அவரை மீட்க முயன்றும் மீட்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் அவர் கடல் நீரில் மூழ்கி காணாமல் போனார். இதையடுத்து அவரது உறவினர்கள் கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அடுத்த சில வினாடிகளில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் சிற்பி எடுக்கும் தொழிலாளர்கள் கடலுக்குள் இறங்கி சந்திரனை தேடியுள்ளனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு கடலுக்கு அடியில் மூழ்கி கிடந்த சந்திரனை மீட்டெடுத்து கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் சந்திரன் கண் விழிக்கவில்லை. நீண்ட நேரம் முயற்சித்தும் கண் விழிக்காததால் சந்திரன் இறந்துவிட்டதாக நினைத்துள்ளனர். அப்போதுதான் திடீரென ஒரு அதிசய சம்பவம் அரங்கேறியது. அங்கிருந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சந்திரனை தோளில் தூக்கி சென்ற போது சந்திரன் திடீரென கண் விழித்து பார்த்துள்ளார். பின்னர் உடனடியாக கோவில் வளாகத்தில் வைத்தே மீண்டும் முதலுதவி செய்து முகத்தை நீரால் துடைத்துவிட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக நினைத்த நபர் அடுத்த நொடி கண் விழித்து பார்த்த சம்பவம் அங்கிருந்த மொத்த பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.